வல்லமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று பாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த பாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த என் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை நம்மை ஆதரித்து நம்மை நடத்தின ஆண்டவராகிய கர்த்தரை இதே நாளத்திலிருந்து துதிச்சு பாடும்படி நம்முடைய ஆத்மாவிடத்தில் நாம் பேசுகிறோம். ஆத்மமே என் முழு உள்ளமே. இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறார், ஆத்மாவே முழு இறுதியத்தோடு நீ ஆண்டரை துதின்னு சொல்லி அவரை பார்த்து அவர் பேசுறாரு. நாம் கூட நம்மை பார்த்து நாம் பேசணும். நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய உற்றார் உறவினரையும் நாம் நேசிக்கிறவர்களையும் கர்த்தர் இம்மட்டமாக எல்லா விதத்திலையும் பாதுகாத்து நடத்தினார் அல்லவா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாம் கூட நம்முடைய ஆத்மா பார்த்து சொல்லணும், ஆத்மாவே இந்நாள் வரைக்கும் உன்னை காப்பாற்றின உன் ஆண்டவரை கர்த்தரை துதி. வேற உலகத்துல ஒன்றுமில்லை. நம்மை அவர் சந்தோஷமா வச்சிருக்கிறார். துன்பம் வரும், பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தாண்டி நாம் வந்தோம்ல. எப்படி வந்தோம்? அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும். சில தவறுகளை நாம் செய்திருந்தால் சில காரியங்களில் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் மாற்றி நமக்கு எல்லாவற்றிலும் நன்மையானதை செய்து நம்மை ஜீவனோடு வைத்து நமக்கு சுகபலன், ஆரோக்கியம், சமாதானம், நீடிய வாழ்வை தந்த ஆண்டவராகிய கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நம்ம இதயத்தில் ஆழத்தில் சொல்லுவோமா? ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. God bless you. Have a wonderful day.